நானும் ஃப்ரெண்டு ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அட்மிஷனுக்காக வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்க ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் வந்து அவனுக்கு வந்து சீட் கிடச்சிச்சு. போயிட்டு அட்மிஷன்லாம் போட்டு வந்துட்டு நான் ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்துட்டேன். ப்ரைவேட்டில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன் நான். இவனுக்கு போயிட்டு நாங்கள் சீட்லாம் போட்டு வந்துட்டோம். இவனும் ஜாயின் பண்ணிட்டான். ஒரு 6 மாதம் அப்படியே நல்லா போயிட்டு இருந்தான். அவனும் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டான். எனக்கு 3 இயர்ஸ் டிப்ளமா தான். 3 வருஷம் டிப்ளமா. அவனுக்கு வந்து 6 மந்த்ஸ் கோர்ஸ், கிராஃப்ட் கோர்ஸ். அவன் கிராஃப்ட் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு போயிட்டு தாஜ்ல எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். தாஜில் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தான் தலைவன். தாஜில் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்து நல்லா கற்றுக்கினான். இந்தியன், அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் அவனுடைய பேஸு. நல்லா கற்றுக்கினா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டில் இருந்தான் தலைவன். அப்புறம் ஒரு ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா தலைவன் இண்டஸ்ட்ரியிலே இல்லை. என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டுக்கிறான் தலைவன். ஏன்டா ஆர்ட்ஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ண கேட்டால் இல்லை, ஃப்ரீயாக இருக்க முடியல, பசங்க கூட சுத்த முடியல, படத்துக்கு போக முடியல, அந்த டைமே கிடைக்க மாட்டேங்குது, வேலைன்னு சொல்லிட்டு வேலையில ஓடிட்டு இருக்கதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் குழம்பிட்டு இருந்தேன். என்னால் எனக்கு செட் ஆகாது தோணுது. அதனால நின்றுட்டு அப்போ ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு நான் கேட்டேன். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சிம்பிளாக முடிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி யாராவது ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இல்லை வேறு எதாவது போயிடுங்க. வேறு ஏதாவது போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 9 to 5 ஜாப்லாம் கிடையாது. 9 to 5 ஜாப்லாம் இங்கே பண்ண முடியாது. ஸோ வேலை வந்து நமக்கு வந்து ஒரு 12 to 13 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் கம்பல்சரி இருக்கும். பிகினிங் லெவலில் இருக்கும்போது லைக் ட்ரைனிங்காக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமிட்டரியாக உள்ளே போகும்போதும் சரி, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் to 13 ஹவர்ஸ் வந்து ஒர்க் கம்பல்சரி இருக்கும். சர்வீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. பேங்க்வர்ட்ஸ்லாம் போயிட்டிங்கன்னா சம்பவம் தான். ஃபுல் டே அங்கே இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ வந்து நம்ம வந்து பெருசாக வந்து என்ஜாய் பண்ணலாம். வீக் ஆஃப் வந்து நம்ம வந்து வீக் ஆஃப் அப்போ போகலாம், வெளியே போகலாம், எல்லாம் பண்ணலாம். அதில் வந்து நமக்கு தூங்குறதுக்கே கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான விஷயத்த பண்ணுறதுக்கே நமக்கு டைம் பத்தாது அந்த வீக் ஆஃபில். ஸோ பிகினிங் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும். தேவையில்லாமல் வந்து நிறைய விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பைத்தியத்தை வந்து நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். என்னடா இண்டஸ்ட்ரினாடா இவ்வளோ கொடுமையாக இருக்குது, இப்படி இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வீட்லேயே நான் இந்த வேலையை செஞ்சது கிடையாது. நான் சாப்பிட்ட தட்டே நான் கழுவுனது கிடையாது எங்கள் வீட்டில். என்னை போய் வந்து இந்த வேலைலாம் அவங்க பார்க்க சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஷெஃப் ஆகணும், நான் ஒரு பெஸ்ட் சர்வர் ஆகணும், நான் பயங்கரமாக ஒரு பார்டெண்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரு, இதுதான் என்னோடய கரியரு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு கோர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, இவ்வளோ நேரம்லாம் என்னால் வேலை பார்க்க முடியும்னா தயவு செஞ்சு உங்கள் காசையோ உங்கள் டைமையோ வேஸ்ட் பண்ணாதீங்க. அதான் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் டைம் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் தண்டம், காசும் தண்டம். அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸோ இல்லை சயின்ஸோ அந்த மாதிரி ஏதாவது போய் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து பயங்கர டஃப். சும்மா நம்மளை வச்சு செய்யும். நம்மளுடைய ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன்ற மாதிரி அவ்வளோ நம்மளை ஓட விடும். எல்லாத்தையும் தாங்கி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் அவங்க அப்படியே கடுப்பாக தான் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் ஆகணும்.